தமிழகத்திலேயே முதல் முறையா 5 கிலோ 100 கிராம் எடையில சுகப்பிரசவம். காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் பட்டு சேலை டிசைன் பண்ற வேலை செய்துட்டு வராரு. இவருடைய மனைவி பானுமதி 3வது பிரசவத்துக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. இவருக்கு இன்னைக்கு 5 கிலோ 100 கிராம் எடையுள்ள ஆண் குழந்தை பிறந்தது. இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட இணை இயக்குனர் சொல்லும்போது, தமிழகத்துல முதல் முறையா இந்த இடையில குழந்தை பிறக்குது அப்படின்னும், இந்திய அளவுல இது 2வது குழந்தை அப்படின்னு சொன்ன அவர், இதுக்கு முன்னாடி பூனேவுல 5 கிலோகிராம் எடையுள்ள குழந்தை பிறந்தது அப்படின்னு சொன்னாரு. மேலும் இந்த குழந்தை சுகப்பிரசவத்துல பிறந்தது அப்படிங்கிறது அரசு மருத்துவமனைக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் அளிக்குதுன்னு சொல்லியிருக்காரு. வேறு காலத்துல முறையான சத்துணவு, சிறந்த ஊட்டச்சத்து, முறையான தடுப்பூசி, வேறு காலத்தில் சிறந்த முறையில் முறையான கண்காணிப்பு, இவைதான் தமிழக முதல்வரின் சீரிய திட்டங்கள். இந்த திட்டத்தின்படி முறையான சீரான முறையில் கவனிக்கப்பட்ட பிள்ளையார்பாளையத்தை சேர்ந்த பானுமதி என்ற பெண்ணிற்கு 3வது குழந்தையாக 5.1 எடையில் சுகப்பிரசவத்தில் ஒரு ஆண் குழந்தை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் பிறந்துள்ளது. 5.1 எடையுள்ள ஒரு குழந்தை சுகப்பிரசவத்தில் பிறப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்று. எந்தவிதமான பாதிப்பும் இன்றி இந்த சுகப்பிரசவத்தை எங்களது மருத்துவர் மற்றும் செவிலியர்கள் குழு நடத்தேறியுள்ளது. அறுவை சிகிச்சை அதிகமாக கொண்டு போகும் இக்காலத்தில் அந்த அறுவை சிகிச்சையின் தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களின் சீரிய விருப்பம். சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலும் அவ்வாறே இருக்கின்றது. அதன்படி அதிக அளவு ரிஸ்க் இருக்கும் என்று தெரிந்தும் இந்த குழந்தையை நார்மல் டெலிவரிக்கு கண்டிப்பாக ஆகும் என்பதை மருத்துவர்கள் துல்லியமாக கணித்து அதன்படி இந்த பிரசவத்தை அரங்கேற்றியுள்ளார்கள். தாயும் சேயும் நலமாக உள்ளனர். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த 5.1 தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதிக அளவு எடையுள்ள ஒரு குழந்தை பிறந்தது இதுதான் முதல் தடவை என்று நினைக்கின்றேன். 6.2 எடையுள்ள ஒரு குழந்தை பெங்களூரில் பிறந்திருக்கின்றது இந்த மே மாதத்தில். அது சிசேரியன் மூலமாக பிறக்கப்பட்ட ஒரு குழந்தை. 2012 ஜனவரி 5ஆம் தேதி 5 கிலோ எடையுள்ள ஒரு குழந்தை பூனாவில் பிறந்திருக்கின்றது. அது நார்மல் டெலிவரி. ஸோ அதற்கு பிறகு நார்மல் டெலிவரியில் 5.1 தமிழகத்தில் சிறந்த முறையில் நடத்தி காட்டியுள்ளது எங்களது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையிலான மருத்துவர்கள் அண்ட் செவிலியர்கள் குழு என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.